வாழ்க்கையில் பாதிக்கப்படுறவங்கள நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்னா, நாம் பாதிக்கப்படும் போது தான் நம்மளால் ஏற்பட்ட பிறருக்கு ஏற்பட்ட பாதிப்பை அப்போ தான் நம்ம புரிஞ்சுப்போம். நாம் மற்றவங்களால் பாதிக்கப்படும் போது தான் அப்போ ஒரு இயலாமையிலையும் நம்ம இயலாமையை உணர்வோம். நமது கோபத்திற்கு ஒரு மதிப்பில்லாமல் போகும். அந்த மாதிரி நம்ம கடுமையாக பாதிக்கப்படும் போது நம்மளால் பிறருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை அப்போ தான் நமக்கு நினைவுக்கு வரும். அப்போ தான் நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்வோம். பிறருக்கு நம்மளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நமக்கு அப்போ தெரியாது. எப்போ நாம் பாதிக்கப்படும் போது தான், நமக்குன்னு ஒன்று வரும்போது தான், நமக்குன்னு ஒரு பிரச்சனை, நமக்குன்னு ஒரு வலி, இழப்புகள் ஏற்படும் பொழுது தான், அவமானங்கள் ஏற்படும் பொழுது தான் நம்மளால் பிறருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் நாம் அந்த தருணங்களில் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த தருணங்களை நாம் சரியாக பயன்படுத்தி நமது தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். நமது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நமக்கு அத்தகைய அனுபவங்கள் தேவைப்படுகிறது. மற்றவங்களுக்கு நம்ம பாதிப்பு ஏற்படுத்தும் போது, மற்றவங்களுக்கு நம்ம இடையூறு செய்யும்போது அந்த தவறுகள் நமக்கு அப்போ அது பெருசாக தெரியாது. அப்போது அந்த தவறுகள் நமக்கே நடக்கும்போது தான் நாம் பிறருக்கு செய்த அந்த தவறுகள் எத்தகையது, எவ்வளோ மோசமானது, எவ்வளோ கேவலமானதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தருணங்களில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு நமது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நமது தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். அப்போவும் நம்ம திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அழிவு தான். இதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான். நமது பாதுகாப்பை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான தருணங்களில் நமது தவறுகளை நாம் சரியாக கண்டுபிடித்து திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தவில்லை என்றால் திருத்தி கொண்டு முன்னேற வேண்டும். அதுபோன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து நமது வாழ்க்கையை செதுக்கி கொண்டு போகணும். அப்போ தான் வாழ்க்கையில் பாதுகாப்பாக போக முடியும். இல்லைன்னா அழிவு தான் சேரும். பிறருக்கு நாம் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே நாம் போயிட்டே இருப்போம். நான் பாடம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அழிவு தான் சேரும். பெண்களுக்கு ஆண்கள் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தினாங்க. பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் அதெல்லாம் எப்போ உணர்றாங்க அப்படின்னா, அந்த ஆண்கள் பிற ஆண்களால் அதுபோன்று அவமானப்படுத்தப்படும் பொழுது, அடிமைப்படுத்தப்படும் பொழுது, அல்லது கொடுமைப்படுத்தப்படும் பொழுது அப்போ தான் ஆண்கள் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள். பெண்களை நாமளும் இப்படி தானே பெண்களை அவமானப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும், அப்போது அவங்களுக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோன்ற தருணங்களில் தான் பெண்களை ஆண்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒன்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதன் உண்மையை புரிந்து கொள்வதற்காக நீங்களே உங்களுக்கு ஏற்படுகிற நீங்களும் அதே மாதிரியான ஒரு வலியை தேடி நீங்கள் போவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வலியை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த வலி எப்படிப்பட்டது, தனக்கு நேர்ந்தால் எப்படி இருக்கும், நமக்கு நேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே வலி ஏற்படுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகருவீங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும், நான் மற்றவங்களுக்கு இது போன்ற அவமானங்களை ஏற்படுத்தினேன், அது போன்ற சூழ்நிலையில் அவர்களுடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும், அவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள், அதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் நானும் பிறரால் அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு போய் என்னை அவமானப்படுத்துறதுக்கு நானே அது போன்ற சூழ்நிலையை தேடி போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கும்போது தான், துன்பப்பட்டு நிற்கும்போது தான் அப்போது நம்மளால் பிறருக்கு ஏற்பட்ட இடையூறுகள், வலிகள் எத்தகையது என்பதை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதை தேடி தான் போய் தான் ஆகும். நமக்குன்னு ஒன்று நம்மளால் பிறருக்கு நடந்தால் நமக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இது ஒரு விதிமுறை. ஏன்னா நம்ம ஒரு புரிதல் என்பது நாம் பிறருக்கு என்ன செய்தோம், எத்தகைய துன்பத்தை ஏற்படுத்தினோம், அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்மளும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பிறரால் நமக்கு ஒரு துன்பம் வரணும், பிறரால் நாமளும் அசிங்கப்படணும், அவமானப்படணும், அடிமைப்படுத்தப்படணும், அப்போ தான் நமக்கு அது புரியும். அந்த புரிதலை உணர்வதற்காக